விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாளே, அதாவது திங்கட்கிழமையே உங்களுக்கு சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம் தான். 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 13ஆம் தேதி இந்த வாரத்தின் ஆரம்ப நாளாகிய திங்கட்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை ஞாயிறு திங்கள் 2 நாள் சந்திராஷ்டமம்ன்றதுனால இப்ப அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஞாயிறு திங்கள் 2 நாளும் 13, 14 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஏதாவது ஒன்று கடிக்குது இடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று, காசு பணம் வர்றதுல கொஞ்சம் தடை இருக்கும். வாரத்தின் முதல் நாளே கொஞ்சம் மந்தமாக இருக்கேன்னு கொஞ்சம் யோசனையாக இருப்பீங்க. ஆனால் முதல் நாள் மட்டும்தான். அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்தார்னா அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். செவ்வாய்க்கிழமை அவர் பாக்கியாதிபதியாகி ஆட்சியாக இருப்பது செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய இந்த 3 நாட்களுமே மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வாரத்தின் முதல் நாளாகிய சந்திராஷ்டமத்தை பற்றி பெருசா கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு நாள் மட்டும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஓடிபி சொல்ற விஷயங்கள், அது இது இந்த ஸ்கேம் வருதுல்ல, ஃபேக் கால்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் போய் அந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் பெரும்பாலும் வரும். அதை மட்டும் நம்பாம இருங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்கள்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் உள்ள ஒரு நாட்கள். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாயாருடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய், புதன், வியாழன் போன்ற அமைப்புகள் உண்டு. அம்மா பேர்ல தொழில் பண்றவங்க, அம்மா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் அந்த சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல நீங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம். எல்லா விதத்திலும் பணம் வரக்கூடிய பாக்கியங்கள், தடைப்பட்டவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புனிதமான கருவுறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மருந்துகள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நிலைமை, ஒரு மனசும் கஷ்டம் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு. எப்ப மனசு கஷ்டம்னா பணம் தான் வரணும், அந்த பணம் வருவது எப்படி என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என பெரும்பகுதியில முதல் நாள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மிச்ச 6 நாட்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய யோக வாரங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.